ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இறைவனோட அற்புதமான படைப்புகளில் ஒன்றான பாலைவன கப்பல்னு சொல்லக்கூடிய ஒட்டகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, வருடந்தோறும் ஜூன் 22 உலக ஒட்டகம் தினமாக கொண்டாடுறோம். ஒட்டகம் அப்படிங்கிற சொல் அரேபிய மொழியிலிருந்து வந்தது. இதற்கு அழகு அப்படிங்கிற பொருள். மனிதர்களால் கிட்டத்தட்ட 5000 வருடங்களாக இது வளர்க்கப்பட்டு வருகிறது. இதை எதற்காக வளர்க்குறாங்கனாக்கா, சவாரி செய்யவும், பொருட்களை ஏற்றி செல்லவும், இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் வளர்க்குறாங்க. நம்பர் 2, ஒட்டகங்கள் பொதுவாக 6 முதல் 7 அடி உயரம் வரை வளரக்கூடியது. இதோட ஆயுள் காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40லேருந்து 50 வருடங்கள். தற்போதைய கணக்கெடுப்புப்படி உலகம் முழுவதும் மொத்தமாக 1,40,00,000 ஒட்டகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அரேபிய திருமணங்களில் ஒட்டக வறுவல் சிறப்பு உணவாக பரிமாறப்படுது. பண்டைய காலத்தில் குதிரைப்படை இருந்தது மாதிரியே ஒட்டகப்படையும் நிறைய நாடுகளில் இருந்திருக்கு. நம்பர் 3, ஒட்டகங்கள் பகலில் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம். ஒரே நேரத்தில் 200 லிட்டர் தண்ணியை குடிக்கும். நம்பர் 4, கண்களை தூசியிலிருந்தும் வெயிலிருந்தும் காப்பதற்காக இதுக்கு 3 கண்ணிமைகள் உள்ளன. பாலைவனத்தில் சூரியனோட வெப்ப தாக்குதலிருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக ரோமங்கள் ரொம்ப தடிமனாக இதுக்கு இருக்கும். நமக்கு கண்களில் இமைகள் இருக்கிறது மாதிரியே மணல்லேருந்து இதை பாதுகாத்துக்கிறதுக்காக இதுக்கு நாசியில் இமைகள் மூடிக்க முடியும். அந்த மூக்கில் இருக்க இமைகளை எவ்வளவு இறுக்கமாக வேணாலும் அதால் மூடிக்க முடியும். ஒட்டகங்கள் ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்னபடியே தூங்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்பர் 4, ஒட்டகத்தோட புகழ்பெற்ற பண்புகளில் ஒன்று என்னன்னாக்கா, அதால் நீர் இல்லாமல் பல நாட்கள் வாழ முடியும். பொதுவாக 8லேருந்து 10 நாட்கள் நீர் இல்லாமல் பாலைவனத்தில் வாழ முடியும். இதுக்கு மேயிறதுக்கு பச்சை புல் உணவாக கிடச்சிதுனாக்கா இதால் 10 மாதங்கள் கூட நீர் இல்லாமல் வாழ முடியும். நம்பர் 5, இது மாதிரி உடம்புல நீர் இல்லாமல் உலர்ந்த நிலைக்கு வர அளவுக்கு இருந்துட்டு திரும்ப நீர் குடிக்கும்போது கிட்டத்தட்ட 100 லிட்டர் தண்ணியை ஒரே நேரத்தில் குடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது தண்ணி குடித்த உடனே அந்த தண்ணியெலாம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார உடம்புல எல்லா இடத்துலையும் சார்ந்துடும். மற்ற எந்த மிருகங்களுக்கும் இவ்வளவு சீக்கிரம் அந்த தண்ணி சார்றது கிடையாது. மற்ற மிருகங்கள் இது மாதிரி உலர்நிலையிலேருந்து உடனே போணுச்சுனாக்கா அந்த இரத்த குழாய்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு அது மாதிரி கிடையாது. நம்பர் 6, இதுக்கு என்ன ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒட்டகத்தோட சிவப்பணு சவ்வு படலம் நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையுடையது. அது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 2.4 மடங்கு அளவு விரிஞ்சு கொடுக்கும். இதுக்கு உடம்புல 40% நீர் குறைஞ்சா கூட எந்த பாதிப்பும் வராது. நம்பர் 6, ஒட்டகங்கள் தன்னோட உடல் வெப்பநிலையை 34 டிகிரி செல்சியஸ்லேருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரை தான் எப்போ எந்த டிகிரி செல்சியஸில் வேணாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. இப்படி மாற்றிக்கிறதால இதால் கடும் குளிர், வெப்பம், உறைபனி, கடும் வெயில் இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தாக்கு பிடிக்க முடியும். நம்பர் 7, ஒட்டகங்கள் உடல் வியர்வையை வெளிப்படுத்துவது கிடையாது. உடலில் நீர் வெளியேறது குறைக்கிறதா இது பார்க்கும். உடலில் நீர் இல்லாத போது இது சிறுநீர் வெளியேற்றுவதை பெருமளவு தவிர்த்துடுது. இப்படிப்பட்ட உடல் அமைப்பு கொண்டதால தான் இது பாலைவன பகுதிகளில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிறந்த விலங்காக இருக்குது. நம்பர் 8, ஒட்டகங்களோட சிவப்பணுக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். மற்ற எல்லா மிருகங்களோட சிவப்பணுக்களும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இதோட சிவப்பணுக்கள் மட்டும் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஒட்டகத்தோட முடி, தோல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்ப தடுப்பானாக பயன்படுது. கடுமையான குளிரில், அதாவது உறை பனியில் கூட இது தன்னோட வெப்பநிலையை 34 டிகிரி செல்சியஸாக குறைச்சிக்கிட்டு அதை தாக்கு பிடிக்குது. நம்பர் 9, ஒட்டகங்கள் சுமார் 200 கிலோ எடையை சுமந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் வரை தொடர்ந்து நடக்க முடியும். கொஞ்சம் தூரம் ஓடணும் அப்படின்னாக்கா மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் அதால் ஓட முடியும். தொடர்ந்து ஓடணுன்னாக்கா 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதால் ஓட முடியும். நம்பர் 10, ஒட்டகங்கள் பொதுவாக 7 அடி உயரமும் 400லேருந்து 600 கிலோ எடையும் இருக்கும். இதோட திமில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும். நம்பர் 11, பாலைவன சூட்டில் இது கண்களோட ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இது கண்களில் தானாகவே நீரை சுரந்துக்கிட்டு அதோட கண்களை ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக்குது. இதோட நாசி துவாரம்னு சொல்லக்கூடிய மூக்கு வழியாக வெளியேறக்கூடிய காற்றில் ஈரப்பதம் போகும்போது அதில் ஒரு 60% நீரை அந்த நாசி துவாரங்கள் திரும்ப உடம்புக்கு இழுத்துக்குது. நம்பர் 12, இதோட வயிற்றில் உள்ள நீர் இதுக்கு தீர்ற நிலை வந்துடுச்சுன்னா உடனே இதோட மோப்ப சக்தியை பயன்படுத்தி நீர் எங்கே இருக்குது அப்படின்னு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஒட்டகங்களோட சிறுநீர் குடல்கள் இதுக்கெல்லாம் கூட தண்ணீரை உறிஞ்சிக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்குது. நம்பர் 13, ஒட்டகங்களுக்கு அதிகப்படியான சாப்பாடு கிடைக்கிற சமயத்தில் அது நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கு உடம்புக்கு தேவையானது போக மீதியை கொழுப்பாக மாற்றி அதோட திமில்களில் சேமிக்குது. இதுக்கு உணவு பற்றாக்குறை வர சமயத்தில் அந்த திமில்களில் கொழுப்பை பயன்படுத்தி தன்னோட உடலுக்கு எனர்ஜி கூட்டிக்குது. அது மாதிரி பயன்படுத்தின உடனே அந்த திமில்கள் கரைஞ்சி போயிடுது. திரும்பவும் சாப்பாடு கிடைக்கிற சமயத்தில் அந்த திமில்கள் துளிர் விட்டு வளரும். நம்பர் 14, ஒட்டகங்களோட கர்ப்ப காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 மாதங்கள். இது குட்டி போட்ட அரை மணி நேரத்திலேயே அந்த குட்டியால் தாயோட நடந்து செல்ல முடியும். ஒட்டகத்தோட கன்றுகள் சராசரியாக 37 கிலோ எடை கொண்டதாக இருக்கும்.
இந்த கன்றுகளுக்கு 12லேருந்து 18 மாதங்கள் வரை இது பாலூட்டி வளர்க்குது. 10 பசுமாடுகள் கொடுக்கக்கூடிய பாலை ஒரே ஒரு ஒட்டகத்தால் கொடுக்க முடியும். பசும்பால்களை விட ரொம்பவே அதிகப்படியான சத்துக்கள் மிகுந்த பாலாக இந்த ஒட்டகப்பால் கருதப்படுது. நம்பர் 15. ஒட்டகங்களில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று டிரோமெடரி, இன்னொன்று பாக்டீரியன்கள். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டிரோமெடரி ஒரே ஒரு கூம்புடைய தான் இருக்கும். ஆனால் பாக்டீரியன்கள் 2 வகையான கூம்புகள் முதுகில் இருக்கும். கேலோசிட்டுகள்னு சொல்லக்கூடிய மார்பு, முழங்கால் இதிலெல்லாம் பட்டைகள் இருக்கும். இந்த பட்டைகள் மணலில் இந்த ஒட்டகங்கள் படுத்துக்கும் போது அதுக்கு அந்த மணல் சூட்டிலேருந்து பாதுகாக்க உதவும். இந்த வகையான அமைப்பு டிரோமெடரிக் அப்படிங்கிற ஒட்டகங்களுக்கு தான் உண்டு. உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஒட்டகங்கள் இந்த டிரோமெடரிக் வகையை சேர்ந்தவையாக தான் இருக்குது. நம்பர் 16. ஒட்டகங்கள் ஒரு தாவர உண்ணி. தாவரங்களை மேய்கிறது மூலமாக இது தனக்கான உணவை எடுத்துக்கும். இப்படி ஃபுல்லாக மேய்ஞ்சதுக்கு அப்புறமா மாடுகளை போலவே இது தனக்கான உணவை திரும்ப வாய்க்கு கொண்டு வந்து அசை போட்டு திரும்ப வயிற்றுக்கு அனுப்பும். நம்பர் 17. ஒட்டகங்களோட வயிற்றில் 4 வகையான உணவு பைகள் இருக்குது. இது அது சாப்பிடக்கூடிய உணவை பிரித்து அதை பதப்படுத்துறதுக்கு உதவுது. நம்பர் 18. பாலைவன பகுதிகளில் இதால் உணவுகளை தேர்வு செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பாலைவனங்களில் கிடைக்கக்கூடிய காய்ந்த இலைகள், முள் செடிகள், எலும்புகள், பாம்புகள் இது எல்லாமே எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் சாப்பிடும்போது அது விஷத்தன்மையுள்ள செடிகளை மட்டும் தவிர்த்துடும்னு சொல்கிறாங்க. நம்பர் 19. ஒட்டகங்கள் ரொம்பவே சாந்தமான குணம் கொண்டதாக இருக்குது. அதை நாம் எரிச்சல் ஊட்டும் போது அது கடிக்கவும் உதைக்கவும் செய்யுது. அதுக்கு உற்சாகம் வந்துடுச்சுன்னா அது ரொம்பவே சத்தமாக கூர்மையாக கூச்சலிடுது. நம்பர் 20. சப்பாத்தி கள்ளி போன்ற ரொம்பவே கூர்மையான முட்களை கொண்ட செடிகளை இது சாப்பிடும். அப்படி சாப்பிட்றதுக்கு ஏற்றாற் போல் இதோட வாய்கள், உதடுகள்லாம் ரொம்பவே தடிமனான ரப்பர் போன்ற அமைப்பு இதில் இருக்கும். இதோட பற்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 34 பற்கள் இருக்கும். இப்படி சாப்பிட்ட உணவை செரிக்க வைக்கிறதுக்கு உடலில் 4 வகையான பைகள் இருக்குது. இதோட வாயில் 1 அடி நீளமுள்ள ஒரு பை இருக்கும். இதில் உள்ள காற்றை பயன்படுத்தி பெண் ஒட்டகங்களை இது ஈர்க்கிறது. ஒட்டகங்களோட சிறுநீர் போல் மற்ற எந்த உயிரினங்களோட சிறுநீரும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சிறுநீரில் 40% கழிவு மட்டுமே வெளியேறுது. அதாவது ரொம்பவே குறைவான நீரை கொண்டு ரொம்பவே அதிகமான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஒட்டகங்கள் அதோட முதுகு பகுதியான திமில்களில் 45 கிலோ எடை அளவுக்கு உணவையும் நீரையும் சேமித்து வைத்துக்கொள்ள முடியும். சில ஒட்டகங்கள் இரட்டை திமில் இருந்தாலும் ஒற்றை திமில் உள்ள ஒட்டகங்கள் தான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.